சென்னை உயர்நீதிமன்றம் வந்து காவல்துறையை பார்த்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து அரசு துறையா இல்லை அரசியல் கட்சியின் துறையா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டிருக்கேன். எந்த விஷயத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதிய தமிழகம் கட்சியோட தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் வந்து ஒரு வழக்கு தொடுத்திருந்தார். எதற்காக அப்படின்னா வந்து அவர் வந்து ஒரு பேரணி நடத்துவதற்காக கடந்த ஆண்டு நவம்பர் 7ஆம் தேதி நடத்துவதாக திட்டமிட்டிருந்தார். அதற்கு அனுமதி கேட்டு காவல்துறையினும் அனுமதி கொடுத்திருந்தார். அவர்கள் வந்து அது எப்போ அனுமதி கேட்டிருந்தாருன்னா அக்டோபர் 18ஆம் தேதி அவர் வந்து நவம்பர் 7ஆம் தேதிக்காக அக்டோபர் 18ஆம் தேதியே வந்து அனுமதி கேட்டு கடிதம் கொடுத்திருந்தார். அனுமதி கேட்டு கடிதம் கொடுத்த உடனே அக்டோபர் 26 அன்றைக்கி வந்து இவருக்கு ஒரு அழைப்பு கூப்பிட்றாங்க. இவர் கட்சி நிர்வாகிகளுக்கெல்லாம் ஒரு அழைப்பு கொடுத்து ஒரு மீட்டிங் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை பெருநகரத்தின் வந்து இணை கமிஷனர், உளவுத்துறையின் இணை கமிஷனர் வந்து உட்காந்து அவரோட பேசுகிறார். நீங்கள் வந்து மன்றோ சிறையிலேருந்து சேப்பாக்கம் வரைக்கும் நீங்கள் வந்து பேரணிக்கு அனுமதி கேட்டிருக்கீங்க, அப்படி நடத்த வேணாம், நீங்கள் வந்து ராஜரத்னம் ஸ்டேடியத்துலேருந்து நடத்துங்க எழும்பூர் அப்படின்னு சொல்லி இருக்கும்போது அதுக்கு புதிதாக எழுதி கொடுங்க அப்படின்ற மாதிரி இவர் எழுதி கொடுத்துருக்கிறார். எழுதி கொடுத்து கிட்டத்தட்ட வந்து நவம்பர் 6ஆம் தேதி வரைக்கும், 7ஆம் தேதி பேரணி, கிட்டத்தட்ட நவம்பர் 6ஆம் தேதி வரைக்கும் இவர்களுக்கு எந்த ஒரு அனுமதியும் இவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை. கொடுக்கப்படாத போது நவம்பர் 7ஆம் தேதி என்ன பண்ணியிருக்காங்க வந்து இவரோட அலுவலகத்தில், கட்சி அலுவலகத்தில் வந்து இவங்க வந்து ஒரு ஒட்டி இருக்காங்க, அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது குறித்து வந்து ஒரு வந்து மிகப்பெரிய ஒரு இது எனக்கு கிட்டத்தட்ட வந்து பெரும்பான்மை தொண்டர்கள் வந்து உள்ளே வந்துட்டாங்க. சென்னைக்கு வந்துட்டு இந்த பேரணியில் கலந்து கொள்ள முடிவு செய்யப்படும் போது இவர் வந்து எந்த ஒரு பண்ணணும்னா வேறு வழி இல்லாமல் வந்து நீதிமன்றத்தை நாடுகிறார். நீதிமன்றம் இந்த கேள்வி கேட்டிருக்கு, நீங்கள் வந்து ஒரு கட்சி தான் அப்படின்னு, ஒரு அரசியல் கட்சியா இல்லை நீங்கள் அரசு நிறுவனமா அப்படின்னு கேள்வி கேட்டு மேலும் வந்து 1 கோடி இழப்பு கேட்டு அவர் கேட்டிருக்காரு. இது குறித்து விரிவான அறிக்கையை வந்து நீங்கள் வந்து சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி காவல்துறை கேள்வி கேட்டிருக்கு. இந்த செய்தியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இன்னைக்கு வந்து ஒரு சரியான ஒரு கேள்வியை வந்து இன்னைக்கு கோர்ட்டு கேட்டிருக்கு. ஏன்னா இப்போ இந்த நேரம் அப்படிதான் இருக்கு. அதாவது என்ன அப்படின்னு சொன்னா என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, நீங்களாம் வந்து அரசுக்கான இருக்கக்கூடிய ஒரு போலீஸ் கேடரா, இல்லை அப்படின்னா ஏதோ ஒரு அரசியல் கட்சிக்கான அவங்களுக்கிட்ட வேலை பார்க்குற ஒரு போலீஸ் கேடரான்னு அப்படி கேட்டிருக்காங்க. அதான் அவங்க கேள்வியினுடைய அர்த்தமாக நான் பார்க்குறேன். அப்போ நம்ம என்ன கேட்குறோம், இந்தியன் போலீஸ் சர்வீஸ் அப்படிங்கிறதே இப்போ வந்து ஏதாவது அது ஐபிஎஸ்ங்கிறத யூபிஎஸ் உதயநிதி போலீஸ் சர்வீஸ், இல்லை அதே ஐபிஎஸ் இன்பநிதி, ஏன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக வந்துட்டார் இன்பநிதி போலீஸ் சர்வீஸ் அப்படின்னு ஏதாவது மாற்றிருக்காங்களா அப்படிங்கக்கூடிய அளவில் தான் இது நடந்து கொண்டிருக்கிறது இன்றைய காவல்துறையினுடைய நிலை. அதுதான் நம்மளை அடிக்கடி ஸ்ரீ டிவியில் நம்ம இதை சொல்லிக்கொண்டே வருகிறோம். இன்னைக்கு நீதிமன்றமும் இந்த கேள்வியை எழுப்பியிருக்கிறது. ஜனநாயக ரீதியாக யார் போராட்டம் நடத்த வேண்டும் என்று கேட்டாலும் அவர்களுக்கான போராட்டங்கள் அனுமதிகள் மறுக்கப்படுகின்றன. ஒருத்தருக்கும் என்ன எந்த கட்சியா இருந்தாலும் இன்னைக்கான அதே ஆளும் கட்சிகள் போராட்டம் நடத்துவது அப்படின்னா அவங்க மட்டும் ஒரு போராட்டத்தை நடத்திக்கிறாங்க. இதை தான் இன்னைக்கு வந்து இதையெல்லாம் எதிர்த்து தான் இன்னைக்கு வந்து பாமக, பாஜக இவங்கெல்லாம் கூட இன்னைக்கு வந்து இதுக்காக வழக்கு தொடுக்க போறோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஏன்னா எதுக்கு எடுத்தாலும் போராட்டத்துக்கு அனுமதி மறுப்பு அப்படின்றது வருது. உடனே அதை மீறி போராட்டம் நடத்தினா உடனே கைது பண்ணுவது அப்படிங்கிறது இதை தொடர்ந்து இவர்கள் வந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா கோவையினுடைய குண்டுவெடிப்புக்கு காரணமாக பல உயிரிழப்புக்கு காரணமான இருந்த பயங்கரவாதி பாஷா, அவன் செத்து போனதுக்கு அவனு அந்த ஊர்வலம், இறுதி ஊர்வலம் நடத்துறதுக்கு அனுமதி கொடுக்குறாங்க. எல்லாரும் கேட்பாங்கல்ல நியாயமா, நீ வந்து அது வந்து ஏற்கனவே கோயம்புத்தூருங்கிறது ஒரு சென்சிட்டிவிட்டியான ஒரு ஏரியா, நீங்க அந்த மாதிரியான ஒரு ஏரியால வந்து இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வுக்கு அதுல எத்தனை பேர் கலந்து கொண்டாங்க, அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வுக்கு வந்து நீங்க வந்து இடம் கொடுக்குறீங்க. ஆனா அதே நேரத்துல அமைதியாக ஏதாவது ஒரு ஊர்வலம் செல்லணும் அப்படின்னு கேட்டா உடனே சட்டம் ஒழுங்குக்கு ஆரம்பிச்சு ஒன்றும் இல்லை. இந்த நம்ம சென்னையில அதுவும் அதாவது டிராஃபிக்கு இடைஞ்சல் கிடையாது, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரப்போறது கிடையாது. ஏன்னா யாரும் எதுவும் பேசவே போட போறல. காலையில ஒரு 4-5 பக்தி பாடல்களை பாடிக்கொண்டு தெருவோர மார்கழி பஜனை மாதிரி அவங்க ஒரு ரதம் எடுத்துட்டு போறோம்னு ஆரம்பிச்சாங்க. சங்கீத ஞானமுன்னு ஒரு ரதம், அதை விட்டாங்க. அந்த ரதத்துக்கு இவங்க தடை விதிக்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னு கேட்டா சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வருமா, டிராஃபிக் பிரச்சனை வருமா. அவங்களே மார்கழி மாசம்ங்கிறது போல விடிய காலையில 5 மணி அந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்து தொடங்கி 5 மணி 6 மணி அந்த மாதிரி தொடங்கி 7-8 மணிக்குள்ள அடுத்த இடத்தை அடைவது போல அவங்களே பிளான் வச்சிருக்காங்க. இந்த டைம்ல எனக்கு தெரிஞ்ச எல்லா ரோடுகளும் காலியாகத்தான் இருக்கும். இங்க எங்க உங்களுக்கு டிராஃபிக் பிரச்சனை வரப்போகுது? அதுவும் ஒரு பெரிய பெரும் கூட்டத்தை கூட்டிக் கொண்டு போகக்கூடிய ஒரு இதுவும் கிடையாது. அங்க யாரும் எந்த கான்ட்ரோவர்ஷியலா பேசுறதுக்கான வாய்ப்பும் கிடையாது. அவங்க பஜனை பாடிட்டு போறாங்க, முன்னாடி சில பெண்கள் கலைஞர்கள் இருந்து அவங்க நடனம் ஆட போறாங்க. இந்த மாதிரியான ஒரு குட்டி குட்டி கலை நிகழ்ச்சிகளோட அவங்க போறாங்க. அதுக்கு கூட இந்த தமிழகத்துல தடை கேட்டா சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வருமா, அதுக்கு அடுத்ததாக டிராஃபிக் பிரச்சனை வருமா.
ஆனா இதே வந்து பாஷா ஊர்வலத்துல வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வராது, எதுவும் வராது. என்னென்ன கோஷங்கள் எழுப்பினாலும் அங்க எந்த பிரச்சனையும் வராது. அது எப்படின்னு நமக்கு தெரியல. அப்ப இந்த அரசாங்கம் எப்படி இருக்கு? உங்க கட்சிக்கு, ஆளும் கட்சிக்கு என்னெல்லாம் தேவை இருக்கிறதோ அவருக்கு தகுந்த மாதிரியான விஷயங்களுக்கு மட்டும் காவல்துறையினர் பர்மிஷன் கொடுப்பாங்க, மற்றதுக்கு பர்மிஷன் தர மாட்டாங்க. அப்போ காவல்துறையினர் யாரினுடைய அடிப்படையில் அவங்க செயல்படுறாங்க அப்படிங்கிற அந்த கேள்வி நமக்கு வருகிறதா இல்லையா? ஒரு நியாயமான முறையில் செயல்படுறது இல்லைங்கிறதுக்கு சொல்ல வரேன். எத்தனை போராட்டங்கள் நியாயமான முறையில் போராடணும்னு கேட்டு இன்னைக்கு போராட்டம் நடத்த முடியாமல் இருந்திருக்காங்க. அதே போல இப்போ வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸர்கள் எல்லாத்தையும் வீட்டுக்கு வச்சு வந்து மீட்டிங் நடத்துறது, இதெல்லாம் அந்த ஆட்சி ஆரம்பத்திலேயே நம்ம பார்த்தோம். அப்புறம் KN நேரு கூட ஒரு மீட்டிங்கில் பேசும் பொழுது இவர் வந்து எங்களால் தான் இவர் வந்து இந்த போஸ்ட்டுக்கு வந்தார், நாங்கள் தான் அவர் அந்த இது கொண்டு போனோம், அதனால் நாங்கள் என்ன நம்ம சொல்கிறோமோ அது பிரகாரம் அவர் செய்வார், ஓப்பனாக மீட்டிங்லேயே அவர் பேசுகிறாரு. சரி, அதெல்லாம் விக்டிம் யாராக இருக்காங்க, ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, ஏதோ ஒன்று பண்ணுறாங்க, அந்த விக்டிமை வந்து போலீஸை வச்சு மிரட்டி பணிய வைக்கிறது, ஆளுங்கட்சி சார்பாக ஏதாவது இப்போ சம்பவம் நடந்தது, அதில் அதே போல் தான் இந்த விக்டிமை தான் அவங்க வந்து இது பண்ணதை நம்ம பார்க்குறோம். ஆனால் தொடர்ந்து இது போல் வந்து பண்ணும் பொழுது நமக்கு காவல்துறையினர் மேலே வந்து நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கவலை அளிக்கக்கூடிய விதமாகவும் வருத்தத்துக்குரிய விஷயமாகவும் இருக்கிறது. ஏன்னா இன்னைக்கு இந்த ஆட்சி இருக்கு, இந்த ஆட்சி மாறிடும், நாளைக்கு வேற ஒரு ஆட்சி வரும், வேற ஒரு கட்சி நாளைக்கு ஆட்சி ஆளும். ஆனால் காவல்துறைங்கிறது நிரந்தரமானது. காவல்துறை உங்கள் நண்பன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காவல்துறை இன்னைக்கு வந்து ஏதோ ஒரு ஏவல் துறையாக செயல்படுவது அப்படிங்கிறத நம்மால ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவர்கள் மேல நம்ம வைத்திருக்கக்கூடிய மதிப்பு என்பது அளவிற்கரிய மதிப்பு. அது என்றும் கூட நம்ம மக்கள் மனதில் இன்னும் ஆழமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் அது. ஆனா அதையெல்லாம் மீறி இன்னைக்கு ஒரு கட்சியினுடைய சார்பாக அவர்களுடைய அழுத்தங்களுக்கு பணிந்து நடப்பதை பார்க்கும் பொழுது அது நமக்கு மிகுந்த ஒரு வருத்தத்தை தான் கொடுக்கிறது. அதே நேரத்தில் இது எப்படி சரி செய்ய முடியும்? இன்னைக்கும் வந்து IAS IPS கேடர்ஸ் எல்லாமே என்னது மினிஸ்ட்ரி ஆஃப் இதில் தான் வருது, பர்சனலில் தான் வருது, அது சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே தான் வருது. அப்போ மத்திய அரசுக்கும் இந்த ஒரு பொறுப்பு இருக்கிறதா இல்லையா? தமிழகத்தினுடைய இப்படி நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காட்டாட்சியை சரி செய்வதற்கு எப்படி காவல்துறையினரை வந்து இந்த அரசியல் அழுத்தங்களிலிருந்து மீட்பது, யாரெல்லாம் அதற்கு பணிகிறார்களோ அவர்களை எப்படி சரி செய்வது அப்படிங்கக்கூடிய ஒரு பொறுப்பு மத்திய அரசுக்கும் இருக்கிறது இல்லவா? அப்போ இங்கே இருக்கக்கூடிய IAS IPS அதிகாரிகளை எப்படி கையாளுவது, எப்படி அவர்களை சரி செய்வது, இந்த மாதிரியான அரசியல் அழுத்தங்களுக்கு பணிந்து அவர்களுக்கு ஆதரவாக செல்லக்கூடிய அதிகாரிகள் மேலே அவர்கள் மேலே எப்படி செய்தால் அவர்களை சரி செய்வதுங்கக்கூடிய ஒரு திட்டம் மத்திய அரசுக்கு வேண்டும். அதை மத்திய அரசு செய்தால் மட்டும்தான் ஆட்டோமேட்டிக்காக கீழே உள்ள விஷயங்கள்லாம் சரியாகிவிடும். அப்படி சரியாக செய்யும் போது மட்டும்தான் இந்த பிரச்சனை சால்வ் ஆகும். அப்போ மத்திய அரசு இதை பற்றி எதுவுமே கண்டுக்காம இருக்கு அப்படின்னா மத்திய அரசும் இன்னைக்கு தமிழக அரசினுடைய விஷயங்களை வேடிக்கை பார்த்து கொண்டு அதற்கு உடந்தையாக போவது போலதான் நமக்கு தோற்றம் அளிக்கிறது. அப்படிதான் நமக்கு எண்ணமும் தோன்றுகிறது. இல்லை அப்படின்னா இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்த விஷயங்களை வந்து மாற்றுவதற்கோ சரி செய்வதற்கோ முடியாத அளவுக்கு இன்னைக்கு நிலைமை கைமீறி போய் கொண்டிருக்கிறது என்பதை தான் இதை காட்டுகிறது. இதுல மத்திய அரசிற்கும் பொறுப்பு இருக்கிறது. ஏன்னா இன்னைக்கு வந்து சட்டத்தை யார் மீறினாலும் அவங்களை கிரிமினல் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா இன்னைக்கு சட்டத்தை எல்லா வகையிலும் மீறக்கூடிய ஒரு அரசு இன்னைக்கு ஆட்சியில் இருக்கு. அப்ப எப்படி ஒரு அரசன் எப்படி இருக்கானோ அவனை ஃபாலோ பண்ணி தானே மக்கள் இருக்கும். ராஜா எவ்வளியோ அவ்வழியே தானே மக்கள். அப்ப அதனுடைய போலீஸ் இன்னைக்கு எப்படி இருக்கும்? இப்படிதான் இருக்கும். அதனால் இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இதை சரி செய்வதற்கு மத்திய அரசினுடைய பங்கும் அவசியம் என்பதே என் கருத்து. மத்திய அரசு செய்யுமா? பொறுத்திருந்து பார்ப்போம்.